வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாட்டு காய்கறிகள் மட்டுமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த பொங்கல் குழம்பு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தண்ணீர் விட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன காய்கறி நான் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய், மொச்சை பயிறு, பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு நான் 1 தான் எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாக இல்லை. மாங்காய் துண்டுகள் ஒரு 4 துண்டுகள் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாதி முருங்கைக்காய், காய்கறி நிறைய சேர்க்கறதுனால அதுலேயும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. பாதி வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொத்தம் 9 வகையான காய்கறிகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் காய்கறிகள் 9 தான் சேர்க்கணுன்னு இல்லை, 5, 7, 9, 11, 13 இந்த கணக்கு அடிப்படையில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் 2 தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிட்டேன். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தேவைன்றதுனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் சீக்கிரமாக கருத்து போயிடும். அதனால் எந்த டைம் சேர்க்குறீங்களோ நீங்கள் குழம்புல அப்போது கட் பண்ணிவிட்டு ஒரு முறை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாங்காயை தவிர மற்ற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டேன். மாங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால் காய்கறிகள் வெந்ததும் நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெந்துடட்டும் காய்கறிகள். இப்போது பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் கூட தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ரசத்துக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு இந்த காய்கறிகள் பாதி வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். நம்ம சேர்க்கும்போது காய்கறிகள் எல்லாமே இது தான் சேர்க்கணுன்றதில்ல, நாட்டு காய்கறிகள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று நீங்கள் கலந்து சேர்க்கலாம். இந்த அரிப்புத்தன்மை தரக்கூடிய காய்கறிகள் சேர்க்க வேண்டாம். இந்த காராக்கரணை, அதாவது சேனக்கிழங்குலாம் அரிப்புத்தன்மை தரும். வேணால் ஒரு துண்டுகள் சேர்க்கலாம். அதே மாதிரி பாவக்காயெல்லாம் கசப்பு தன்மையை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் கலந்து சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு துண்டுகள் சேர்த்துக்கோங்க. பயிர் வகைகளில் இந்த மாதிரி மொச்சப்பயிறு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இப்போது தண்ணி ரொம்பவே நிறைய சேர்க்காமல் திட்டமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். காய்கறிகள் பாதி வெந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும். புளித்தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தண்ணி நம்ம ரொம்பவே அதிகமாக சேர்க்கக்கூடாது, திட்டமாக தான் சேர்க்கணும். அதாவது குழம்பும் காயுமா நல்லா கூட்டு மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த வெள்ளை பொங்கலுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம், அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த குழம்போடைய டேஸ்ட் கொஞ்சம் சாம்பார் மாதிரி இல்லாமல் புளிக்குழம்பு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் இடைப்பட்ட டேஸ்ட்டில் இருக்கும். அந்த வெள்ளை பொங்கலுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். இப்போது குழம்பு தயாராகிடுச்சு. இதில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் தூவிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். இப்போது அந்த வெள்ளை பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மேட்சான இந்த பொங்கல் குழம்பு நம்ம தயார் பண்ணியாச்சு. இந்த குழம்பு நீங்கள் பொங்கல் அன்றைக்கி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பொங்கல் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.